ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 23 ஜனவரி 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ்யும் எல்லாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக லைட்டாக சரிஞ்சுது, இது எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. லாஸ்ட் 2 நாளாகவே நிஃப்டி பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஒரு ரெக்கவரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கலாகவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குது. அது ஒரு 727 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. அதோட Q3 நெட் ப்ராஃபிட் என்ன தான் விழுந்திருந்தாலும் மார்க்கெட்டை எஸ்டிமேட் பண்ணதை விட அதிகமான அளவுக்கு அவங்க நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு ரேலி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அப்புறம் கிராசியம் பார்த்திங்கன்னா ஒரு 78 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட் ரேலி ஆனதுனால மொத்த சிமெண்ட்டு செக்டாருமே ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் காட்டுச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கிராசியமும் ரேலியாக இருக்குது. அப்புறம் விப்ரோ பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. அதுக்கு காரணம் விப்ரோ Q3 ஏர்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதோட இம்பேக்டில் விப்ரோ ரேலி ஆச்சுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிபிசிஎல் இருக்குது. ஒரு 6 பாயிண்ட் விழுந்திருக்குது. பிபிசிஎலோட Q3 ரிசல்ட் மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ணதை விட ரொம்பவே கம்மியாக இருந்தது தான் இது விழுந்ததுக்கு ரீசன். அப்புறம் கொட்டாக் மஹிந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 22 பாயிண்ட் விழுந்திருக்குது. Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறமா கொட்டாக் மஹிந்திரா பயங்கரமாக ரேலி ஆச்சுது. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்குது. அப்புறம் HCL டெக் பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் 3rd இருக்குது. ஸோ அதுக்கும் காரணம் ப்ராஃபிட் புக்கிங் தான். லாஸ்ட் ஃபியூ டேஸாக ஒரு ரேலி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. எஃப்ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா செல் பண்ணியிருக்கிறாங்க வழக்கம் போல் 5462 crore அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. 15வது கண்டினியூஸ் டேவை அவங்க செல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. டிஐஸ் 3712 crore பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு 27வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிஐஸ் எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறதை விட அதிகமான அளவுக்கு பை பண்ணுறது இல்லை, அதை விட கம்மியாக தான் பை பண்ணுறாங்க. ஸோ இது ஓரளவு எஃப்ஐஎஸோட செல் மார்க்கெட் நார்மலாக எடுத்துக்கிறத தான் காட்டுது. ஏன்னா முன்னாடி அவங்க கண்டினியூஸாக செல் பண்ணுறப்போ மார்க்கெட் ரொம்ப பேனிக்கில் இருந்துச்சு. இப்போ அது ஒரு நார்மலான ஈவெண்ட் மாதிரி ஆனதுனால மார்க்கெட்டும் பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதில்ல. என்ன தான் டிஐஸ் கம்மியான அளவுக்கு பை பண்ணாலும் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்குது. ஸோ இது ஒரு நல்ல சைனாக பார்க்கப்படுது. ஸோ எஃப்ஐஸோட செல்லை மார்க்கெட் கண்டுக்காமல் இருக்கிறது மார்க்கெட் நார்மலாக ட்ரேட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனாக அமையும். அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா $9.99 ஒரு அவுன்ஸுக்கு விழுந்து ஒரு அவுன்ஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $2760 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ கோல்டு இந்த அளவுக்கு சரிஞ்சதுக்கு ரீசன் டாலர் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் கோல்டு இந்த அளவுக்கு விழுந்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.